வணக்கம். டாஸ்மாகில் 1000 கோடி அளவிற்கு ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக சோதனை நடத்தி வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக டாஸ்மாக் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் விசாகன் ஐஏஎஸ் அவர்களுடைய வீட்டிலும் இந்த அமலாக்கத்துறை சோதனையை நடத்தினார்கள். அது மட்டுமின்றி உதயநிதிக்கு நெருக்கமான ஆகாஷ் ரத்தீஷ் என்பவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள் என்று ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகிறது. உதயநிதி கைது செய்யப்படுவார் என்று ஊடகங்களில் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர், புலனாய்வு செய்தியாளர், மதிப்பிற்குரிய திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம் கரிகாலன் சார். முதல் முறையாக ட்ரைப்ஸ் வாசகர்களுடன் என்னுடைய நேரத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நீங்கள் வந்தது ரொம்ப நன்றி சார். சார், தமிழ்நாட்டில் இப்போ ஏற்கனவே அமலாக்கத்துறை சோதனை நடந்தது. டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்தது. இப்போ இரண்டாவதாக கடந்த வாரத்தில் நடந்த அந்த சோதனையானது அந்த மேலாண் இயக்குனர் விசாகன் ஐஏஎஸ் அவர் வீட்டில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் உதயநிதியினுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆகாஷ், ரத்தீஷ் இவர்களுடைய தொடர்புடைய இடங்கள், இந்த இப்படி 12க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்று இருக்கிறது. நீங்க குறிப்பா இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னா, இது உதயநிதி ஸ்டாலினை, முதல்வர் குடும்பத்தை குறிவைக்கிறார்கள், அவங்கள கைது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க. உண்மையிலேயே அதற்காகத்தான் இந்த ரைடு நடக்குதா? இது ஊழல் ஒழிப்புக்காக நடக்கிற ரைடு இல்லையா? ஊழல் ஒழிப்புனா முதல்ல நரேந்திர மோடியை தான் கைது பண்ணும். சிஏஜி அறிக்கையிலேருந்து 8 லட்சம் கோடி வரைக்கும் நரேந்திர மோடி மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. ரஃபேலில் இருக்கிற ஊழல்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அது எவ்வளோ ஊழல்கள். அது இல்லாமல் டிஃபென்ஸ் டீலு. ஊழலை ஒழிக்கிறதுலாம் பிஜேபியோட கொள்கையே கிடையாது. அவங்களோட கொள்கை ராகுல் காந்தி சொன்னதை பொய்யாக்கணும். ராகுல் காந்தி என்ன சொன்னார்? யூ வில் நெவர் எவர் வின் தி ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இட் கேனாட் பி டன். அதுதான் ராகுலுடைய பொன்மொழி. அது பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட்ட மொழி. அதுதான் கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் 40/0 ரைட்டா. அப்போது இவங்க மைனாரிட்டியாக ஆவதுக்கு காரணமும் அண்ணன் அண்ணாமலையும் அண்ணன் எடப்பாடியும் அதுக்கப்புறம் இவங்க எடுத்த தேர்தல் நிலைகள் தான். இப்போ அதை கரெக்ட் பண்ணும். 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஒரு 40 எம்எல்ஏக்களோட துணை முதலமைச்சராக அண்ணாமலை இல்லைன்னா நிர்மலா சீதாராமன் யாராவது ஒருத்தர் துணை முதலமைச்சராக வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நடிகர் விஜயை தூக்கிட்டு வரணும்னாலும் அவரையும் இன்கம் டேக்ஸ் ரெய்டு போட்டு அசத்தி அவரையும் தூக்கிட்டு வரணும். ஸோ அவங்களோட ஏம் தமிழிசை சவுந்தரராஜன் பாஷையில் சொல்லணும்னா தாமரை மலர்ந்தே தீரும், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், அந்த மாதிரி தான். ஸோ அந்த மிஷனுக்கான விஷயங்களில் அவங்க ஈடுபடுறாங்க. இப்போ நீங்கள் ஊழல் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் எடுத்தால், எடப்பாடியுடைய பையன் ஒரு 8.5 கோடி ரூபாய் ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக எடப்பாடி மகன் மிதுனும் அவங்க சம்பந்தியும் ஒரு முறைகேட்டில் ஈடுபடுறாங்க. அது அமலாக்கத்துறை பிடிச்சி சம்பந்தியும் மகனையும் உள்ள தள்ளுறதுக்கு தயாராகுது. கூடவே அந்த ஃபண்டு டிரான்ஸ்ஃபரில் பார்த்திங்கன்னா எடப்பாடி வர்றார். எடப்பாடியும் தூக்கி உள்ள உட்கார வைக்க தயாராகுது. இது எதுக்குன்னா அதிமுக கூட்டணி வர்றதுக்காக. இது ஓகே, அதை முடிச்சிட்டாங்க. இதுக்கு பயந்து தான் அவர் டெல்லிக்கு போறாரு. காவேரியும் கோதாவரியும் இணைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? நாங்கள் அமித்ஷாவை காவேரியும் கோதாவரியும் இணைக்கிறேன். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஆச்சு, எங்க காவேரியும் கோதாவரியும் இணைச்சாரு? கோதாவரி ஆந்திராவில் இருக்கு, காவேரி தமிழ்நாட்டில் இருக்குது. எங்கேயா இணைப்பு வந்தது? இதுக்கு தானே போய் பேசுனீங்க. அந்த கோரிக்கை என்ன ஆச்சு? அது அமித்ஷாவை இப்படி பார்க்குறேன்னு சொல்லி 3 கார் மாறி 30 கார் மாறிலாம் போய் பார்த்துட்டு வந்தார். இப்போது நீங்கள் இந்த அமலாக்கத்துறை ரெய்ட் பற்றி கேட்குறீங்க. இதில் ஒரு சீக்வன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். ஒரு இதழியலாளராக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி செந்தில் பாலாஜி மேலே இதே அமலாக்கத்துறை ரெய்டு வந்தது. அப்போது சவுக்கு சங்கர்ன்றவர் குதூகலம் அடைஞ்சு உற்சாகம் அடைஞ்சு போஸ்ட்டுகளை போட்டு செந்தில் பாலாஜி முன்னாடியே ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பா இந்த ஆட்சியில ஒரு ஏக்நாத் சிண்டே உருவாவாரு, அவர் தான் செந்தில் பாலாஜின்னு ஒரு பிரச்சாரம் தொடர்ச்சியா பண்ணாரு.
அப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அண்ணாமலை போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து 20 சீட்டு ஜெயிக்க தயாராக இருக்கோம் பார்லிமெண்ட் சீட்டில், எங்களுக்கு வந்து நாங்கள் பார்லிமெண்ட் தொகுதி ஜெயிக்கணும்னா செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் சவுக்கு சங்கர் குதிச்சார். அந்த டிரான்ஸ்போர்ட்டில் வேலை வாங்கி தர ஊழல் வந்து நடந்தது ஏடிஎம்கே பீரியடில். வழக்கு போட்டது செந்தில் பாலாஜி மேலே எடப்பாடி பழனிசாமி, அவர் டிடிவி தினகரன் அணியில் இருந்ததுனால வழக்கு போட்டு, அவ்வளோதான். அதை வச்சு குக்கப் பண்ணி ஒரு கேஸை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும், அதாவது சவுக்கு சங்கர் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவார். எப்படிப்பட்டவங்களை ஏமாத்திருக்காங்க, ஏழைகள் வயிற்றுல அடிச்சிருக்காங்க, இப்படிலாம் நடக்குமா, இப்படிப்பட்ட கொள்ளைக்காரன் கைது செய்யாமல் எப்படி? அதில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட அக்கௌண்ட்டில் 600 கோடி ரூபாய் இருந்ததா இவர் ட்வீட் போடுவார். அவர் ஒரு வீடு கட்டியிருக்காரு, சகோதரிக்காக வீடு கட்டியிருக்காரு, பேங்க் லோன் வாங்கி வீடு கட்டியிருக்காரு, அவ்வளோதான். அந்த வீட்டை வந்து ஒரு மிகப்பெரிய வீடு மாதிரி போய் செல்ஃபிலாம் எடுத்து ஃபோட்டோ போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து தாவூத் இப்ராஹிமை விட மிகப்பெரிய இது. அதே மாதிரி அந்த போதை கடத்தல் ஜாஃபர் சாதிக், அவன் வந்து ஒரு மிகப்பெரிய அண்டர்வேர்ல்டு டான், பெயிலில் வந்துட்டான். ஆமாம், குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை, பெயிலில் வந்துட்டான், ரைட்டா? அவன் வந்து பெரிய ஒரு நெரேட்டிவ் வந்து இதன் மூலமாக கட்டமைச்சாங்களே சார் ஊடகத்தில். அதே மாதிரி நெரேட்டிவை கட்டமைச்சு அந்த பையனை தூக்கி உள்ள உட்கார வச்சான். இப்போது விசாகன் ஐஏஎஸ், அதுக்கப்புறம் ரத்தீஷ், அதுக்கப்புறம் அப்படி செஞ்சு அந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எதுவும் நடக்கல. ஜாஃபர் சாதிக்க வச்சு பண்ணி நடக்கல. அதனுடைய நீட்சி தானே இந்த அதனோட நீட்சி தான். இப்போ நீங்கள் பாருங்கள் சவுக்கு சங்கரோட ட்வீட் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமான உற்சாகத்தில் ரத்தீஷை பற்றி எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ, ரத்தீஷ் வந்து இந்த மாதிரி இருந்தார், அப்படி போனார், இப்படி போனார், இதெல்லாம் அப்படின்னு. ரத்தீஷ் வந்து இப்போது அவரோட ட்வீட்டு எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக செந்தில் பாலாஜியோடைய அந்த எபிசோடில் என்னென்ன ட்வீட்லாம் வந்ததோ அதே தான் இப்போது இவரோட ட்வீட் வந்து அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு. அப்படின்னா இது வந்து ஒரு நெரேட்டிவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்போ சார் இல்லை சார், ரத்தீஷ் தான் வந்து எங்கெங்கெல்லாம் கொள்முதல் பண்ணணும் டாஸ்மாக் அப்படின்னு அவர் தான் வந்து மேலாண் இயக்குனருக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்களே சார், அது உண்மை இல்லையா சார்? நீங்க சொல்ற மாதிரி உண்மைன்னா அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து விசாகன் விட்டு குப்பை தொட்டில் போட்டிருப்பாங்களா சார்? அதான் அந்த கேள்வியும் இருக்குது எனக்கு. அந்த கேள்வி உங்களுக்கு இருக்கு, எனக்கு பதில் வந்துருச்சு. ஓகே, எப்படி சார் போடுவீங்க சார்? அது ஒரு இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட். இப்போ பொஃபோர்ஸ் ஊழலை வந்து சித்ரா சுப்பிரமணியம் வெளிக்கொண்டு வரும்பொழுது அதில் ஊழல் நடந்ததுக்கான இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறது வந்து சில டாக்குமெண்ட்டை வந்து கர்ப்பிணியாக இருந்த அந்த அம்மா ஸ்வீடனில் ஒர்க் பண்ணி அந்த அம்மா வெளியெடுத்துட்டு வராங்க, அதை ஹிந்துவில் போட மறுக்கிறாங்க, என்றாம் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் போடுறாங்க, போட்டு தான் பொஃபோர்ஸ் வெளியில் வருது. இப்போ ரஃபேலில் கூட நிறைய டாக்குமெண்ட்ஸை ராம் வந்து வெளியிட்டார், என்றாம் வெளியிட்டார். அது மாதிரி ரஃபேல், இப்போ இந்த ரஃபேல் ஒன்று வந்து பாகிஸ்தானில் விழுந்துருச்சு, சைனாவோட C-10 வந்து அடிச்சிருச்சு, இப்போ C-10 பெருசா ரஃபேல் பெருசா அப்படின்ற விவாதம்லாம் நடக்குது. ஸோ இந்த ரஃபேல் அதில் கொண்டு வந்தாங்க. அப்போது இந்த இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸுன்றதோட தன்மை என்னென்னா, இப்போ ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ரப்போர்ஷனேட் கேஸில் எப்படி மாட்டுறாங்க அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே எப்படி மாட்டினாங்கன்னா, போயஸ் கார்டனுக்கு ஊழல் பணம் வருது. ஊழல் பணம் யார்? அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க ஜெயலலிதா தான், சசிகலா கிடையாது. இந்த ஊழல் பணத்தை விஜயன் இன்னொருத்தர் 2 பேரும் சேர்ந்து மயிலாப்பூர் இந்தியன் பேங்க்கில் போடுவாங்க. மயிலாப்பூர் இந்தியன் பேங்க்லேருந்து அதே விஜயன் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வந்து 65 கம்பெனி அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அந்த 65 கம்பெனி அக்கௌண்ட்டில் நிலங்கள் வாங்கப்படுது. இது என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, இப்படி ஏக்கரை 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே நீங்கள் வாங்கிடலாம்.
இதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அகெயின்ஸ்ட் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகர் இவங்க எல்லாரும் மாட்டுறாங்க. இதுல லண்டன்ல ஹோட்டல் வாங்கியிருந்தார் அண்ணன் டிடிவி தினகரன். அந்த கேஸை கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் வந்து ப்ரூவ் ஆகலை. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸு, நெரட்டிவ், இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸு நீங்கள் வந்து குப்பைத்தொட்டில் போடுவீங்களா? அதுவும் உதயநிதிக்கு பூங்கொத்து விசாகன் கொடுக்குற படத்தை கொஞ்சோண்டு மூலையில் கட் பண்ணி குப்பைத்தொட்டில் போடுவீங்களா? என்ன சார் இது போடுறதுக்கு? விசாகன்னா பைத்தியமா? முதல்ல வாட்ஸ்அப் உரையாடலை வந்து அப்படி பிரிண்ட் அவுட் எடுப்பாங்களா? அது சவுக்கு சங்கர் போட்டு கொண்டாடுறாரு ட்வீட்ல. எனக்கு வந்து சவுக்கு சங்கர் தான் உரைகள் சார். இப்ப கேள்வியே வந்து சவுக்கு சங்கர் அதிமுகவுக்கு புரோக்கரா, பாஜகவுக்கு புரோக்கரா, இல்ல இடி இது போன்ற ஒன்றிய அரசினுடைய இந்த கூலிப்படைகளுக்கு அவர் புரோக்கரா? புரியலையா எப்படி? அதாவது அவர் எப்படின்னா பெசன் நகர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் தம்பி. அந்த அப்பார்ட்மெண்ட்ல இடி அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கொக்கைன் சப்ளை பண்ணுவார். அப்படியா? ஆமா, இது வந்து கேஸ் இருக்கு, போலீஸ் டைரியா இருக்கு. அவரோட ஒப்புதல் வாக்கு மூலமே இருக்கு. 8 மணி நேரம் ஒப்புதல் வாக்கு மூலம் போலீஸ் கையில இருக்கு. நான் வேணா ரெக்கார்ட் காட்டுறேன். அவர் சொன்னது கொக்கைன் சப்ளை பண்ணுவாரு. அண்ணா நகர் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த ஒரு கொக்கைன் தான் அங்க போச்சு. அங்க இருந்த ஒரு போலீஸ் ஆபீசரும் அதுக்கு உடந்த கொக்கைன் சப்ளை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பில்டர்ஸ் இருக்காங்க இல்லையா சென்னையில், எல்லா பில்டருமே அவருக்கு நல்லா தெரியும். அவருடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு எவ்வளோ தெரியுங்களா? 520 கோடி. எப்படி அவர் சம்பாதிச்சார்னா, உங்கள் வீட்டுக்கு இடி ரெய்டு வரப்போகுதுன்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்க. இப்போ கேரளாவில் ஒரு கேஸ் கூட மாட்டிச்சு. முந்திரி வியாபாரிக்கு வந்து இடி ரெய்டு வரப்போகுதுன்னு சொல்கிறான் ஒருத்தன். வந்து முதல் சம்மன் வந்த உடனே அதுக்கப்புறம் அவர் வெயிட் பண்ணுறார். 2வது சம்மன் உனக்கு வரும்னு சொல்லிட்டு போகிறார். 2வது சம்மனும் வருது. அப்போ அவர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போய், கேரளா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போய் சொல்லி அவனை கைகளவும் பிடிக்கிறாங்க. ஏற்கனவே அங்கித் திவாரின்னு ஒருத்தன் போய் 20 லட்சம் ரூபாய் வாங்கி மாட்டினான் திண்டுக்கல்ல. இதெல்லாமே இதே ஆப்ரேஷன் தான் சவுக்கு சங்கர். அங்கே உட்காந்துக்கிட்டு அடிப்பாங்க பில்டர்ஸ்க்கு. இதே மாதிரி மிரட்டல். இவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து ஃபைலை ரெடி பண்ணி இந்த பில்டர் இஸ் வெரி க்ளோஸ் டு உதயநிதினு அனுப்புவாங்க டெல்லிக்கு. உதயநிதியை டார்கெட் பண்ணணுன்றது இன்னைக்கு நேற்று இல்லை, ஒரு 2 வருஷமா ஏதாவது வேலை அவனுங்க ஓகே கோ டு ரெய்டுன்னு போடுவானுங்க. ரெய்டு போயிடுவானுங்க. ஸோ நான் மிரட்டின உடனே நீ கொடுக்கல காசு, இப்போ ரெய்டு வந்துருச்சு, இப்போ கொடு காசுன்னு சொல்லிட்டு காசை வசூல் பண்ணுவாங்க. ஓகே, இதை வந்து அண்ணாமலையும் செஞ்சாரு, சவுக்கு சங்கரும் செஞ்சாரு. ஓகே, இதுதான் இவங்க இயங்குற ஒரு முறை. இதுதான் இவங்க இயங்குற முறை. இந்த முறையில தான் இவங்க இயங்குறாங்க. இந்த முறையில இயங்கி தான் இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த சவுக்கு சங்கர் தான் இப்போவுமே இது. இப்போ விசாகன் வீட்டில் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு லாயர் அமலாக்கத்துறையில் இருக்கான். அவன் பேரை நான் சொல்ல விரும்பல, லாயர்ன்றனால சொல்ல விரும்பல. ஓகே, நல்ல பேர் தெரியும், நல்லா தெரியும் அந்த ஆளை. அவன் தான் வந்து கதை கட்டுறவன், கதாநாயகன். ஓகே, அவன் தான் செந்தில் பாலாஜி கதைக்கும் கதாநாயகன், இந்த கதைக்கும் கதாநாயகன். ஏற்கனவே இடி ஆத்தூர்ல 2 தலித் விவசாயிகள், அதை நீ தான் வெளியே கொண்டு வந்த. அப்பயும் நீங்க வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க, இந்த குறிப்பிட்ட வழக்கறிஞர் தான் இதுக்கு பின்னாடி வந்து இருக்காரு. அவனே அந்த குறிப்பிட்ட வழக்கறிஞர் தான் இதுக்கும் கதாநாயகன். ஓகே, அவரு ஒரு பத்திரிகைக்கு வழக்கறிஞர். அந்த பத்திரிகையை யூஸ் பண்ணுவார். அவர் ஒரு பத்திரிகை, நக்கீரன் மாதிரி ஒரு பத்திரிகை, அது பேர் சொல்ல விரும்பல. அந்த பத்திரிகையை யூஸ் பண்ண, அந்த பத்திரிகைக்கு இவர் தான் வழக்கறிஞர். இவர் தான் அண்ணன் சவுக்குக்கும் சோர்ஸ். ஓகே, ரைட்டா? இப்போ இவங்க சொல்லும்போது இந்த வழக்கறிஞர் தான் ஃபோன் பண்ணி மகாலிங்கம் பொன்னுசாமின்னு ஒரு ரிப்போர்ட்ரு அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி விசாகன் வீட்டு பக்கத்துல நிறைய கிடக்குது, பத்திரிகையாளர்கள்லாம் போற, இடி ரெய்டு போறதே தெரியாது. ரைட்டா? இடி யார் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியாது. சிஆர்பிஎஃப் பாதுகாப்போட இடியோட ரெய்டு நடக்கும், லோக்கல் போலீஸ் கிடையாது. ஏன்னா செந்தில் பாலாஜி வீட்டில் நடந்த இன்சிடென்ட்னா லோக்கல். இப்படி சீக்ரெட்டாக நடக்கிற ஆப்ரேஷன் கரெக்டாக குப்பை தொட்டியில் ஸ்டாலினோட விசாகன் நிற்கிற படத்தை அவர் லைட்டாக கீச்சு போடுவாராம். கீக்கிறதுன்றது ஃபுல்லாக இப்போது நான் ஒரு பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என் பொண்டாட்டிக்கிட்ட மாட்டக்கூடாது, இல்லை எங்கள் அம்மா கிட்ட நான் மாட்டக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், சுக்குநூறாக கீச்சிடுவேன்.
இல்லை அந்த பொண்ணுக்கே ஏதோ ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கிடைக்குதுன்னு வைங்களேன், அது யாருக்கும் தெரியாதுன்னா சுக்குநூறாக கீழ்ச்சிட்டு வாஷ் பேசினில் போடும், இல்லைன்னா முழுங்கிடும். இதான் நடக்கும். இது வந்து அந்த மூளையில் மட்டும் லைட்டாக அப்படி கீழ்ச்சிட்டு படத்தை போடுவாங்களா. இது நீங்க எந்த கோர்ட்டுக்கு போடாலும் நிற்கும். இந்த பிரிண்ட் அவுட் வந்து சவுக்கு வெளியிடுறாரு. இந்த பிரிண்ட் அவுட்டை அண்ணன் சவுக்கு வெளியிடுவாராம். ஓகே, கரெக்டா போட்டோ எடுத்து கிளாரிட்டியா அழகா லைட்டா அந்த முனையில மட்டும் கீஞ்சிருக்கும், முனையில மட்டும் லைட்டா கீஞ்சிருக்கும். அண்ணன் சவுக்கு வெளியிடுவாராம். அப்ப என்னங்கடா செய்றீங்க, என்னங்கடா ரைடு உங்களுது, என்னடா டிராமா? இதுதான் கேள்வி தம்பி. இதுல கேஸ்ல பாத்தீங்கன்னா கேஸ் வைஸே நிக்காது. நத்த விஸ்வநாதன் வந்து டாஸ்மாக் அமைச்சராக இருக்கும்போது, அண்ணன் தங்கமணி டாஸ்மாக் அமைச்சராக இருக்கும்போது, அண்ணன் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் அமைச்சராக இருக்கும்போது, அதுக்கப்புறம் முத்துசாமி டாஸ்மாக் அமைச்சராக இருக்கும்போது, மறுபடி செந்தில் பாலாஜி டாஸ்மாக் இருக்கும்போது, திருப்பி அண்ணன் முத்துசாமி இப்படி திருப்பி எடப்பாடி லாங்குவேஜில் சொன்னா திருப்பி இருக்கும்போது 10 ரூபாய்க்கு அதிகமாக சரக்கு விற்றாங்களாம். அப்போது ரெய்டு போனாங்களாம் அதிகாரிங்க. ரெய்டு போகும்போது பேக்கெட்டை செக் பண்ணும்போது எல்லாருக்கும் பேக்கெட்லேயே 2000-3000 ரூபாய் இருந்துதான். 200-300 ரூபாய்லாம் இல்லையா, 2000-3000 எல்லாரும் பேர்லையும் எஃப்ஐஆரா. இந்த மாதிரி 56 எஃப்ஐஆர் 15 வருஷமா எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் ரெய்டா. இதில் ஃபேக்ட்ரியிலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்களாம் சரக்குகளை, அதில் வந்து முறைகேடா, டெண்டர் முறைகேடு. அதுக்கப்புறம் எக்ஸைஸுக்கு கணக்கு இல்லாமல் சரக்கு கொடுத்தாங்களாம், அது ஒரு முறைகேடு. இப்படி 1000 கோடி ரூபாய் முறைகேடை இப்போ கண்டுபிடிச்சாங்களாம். 15 வருஷமா நடந்த கேஸில் ஆராய்ஞ்சு இப்போதான் 1000 கோடி ரூபாய் கண்டுபிடிச்சாலாம். 15 வருஷம் என்னடா பண்ணீங்க? ஒரு கேள்வி 15 இயர்ஸ் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஒரு கேள்வி. இப்போ 1000 கோடி ரூபாய் போட்டாங்களாம். இந்த 1000 கோடி ரூபாய திமுகவுக்கு தேர்தல் நிதியாக கொடுக்க சொல்லி விசாகனும் ரத்தீஷும் வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டாங்களாம். ஓகே சார், இந்த ரத்தீஷ் அவர் யார் சார்? ரத்தீஷ் வந்து ஆக்சுவலா முக ஸ்டாலின் மேயரா இருக்கும்போது வேளச்சேரியில் இருந்தார். அவங்க பக்கத்து வீடு. இவங்க அண்ணன் வந்து சர்வேஷ், அவர் வந்து மத்திய அரசுல ஐபிஎஸ் அதிகாரி, ஐபியில் உளவுத்துறையில் இருக்காரு. இந்த ரத்தீஷ் தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஹியர்ஸே தான், நம்ம பார்த்ததில்ல. இந்த ரத்தீஷ் தான் வந்து சர்வேஷ் வந்து இப்போ ஏதாவது ஒரு அதிகாரிகளை, ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை, குறிப்பாக நார்த் இந்தியன்ஸை வந்து சரி கட்டணும்னா சர்வேஷ் சொல்லி ரத்தீஷ் அனுப்புவாங்களாம் திமுக வேலைகளுக்கு. அரசியல் கட்சி பல வேலைகள் செய்யும், அந்த வேலைகளில் இது ஒரு வேலையாக கூட இருக்கலாம் சொல்லப்படுகிறது, நம்பப்படியா. அது ரத்தீஷ். தமிழ்நாட்டில் வந்து போடுற ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருமே ரத்தீஷ் சொல்லி தான் போடுறாங்க அப்படின்றது. ரத்தீஷ் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டுறாரு, ஈசிஆரில் வந்து கட்டுறாரு. சாதாரணமாக இருந்த ரத்தீஷ் இன்னைக்கு கோடிக்கணக்கான ஆட்கள்லாம் இருக்காரு. அதே மாதிரி இந்த டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரனும் அதே மாதிரி இவரோட சொந்தக்காரரு, நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய சொந்தக்காரரு, அவரை வந்து பெரிய ஆள் ஆக்குறாங்க. அவர் வந்து பெரிய ஆள் ஆகி ஒரு 500 கோடிக்கு படம் எடுக்கிற அளவுக்கு ஆகுறாரு. இவங்க 2 பேரும் முத்து மருமகன். அவர் வந்து முத்துவோட மருமகன் இல்லை, முத்துடைய பொண்ணை வந்து கெவின் கே ரங்கநாதன் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு. கெவின் கே ரங்கநாதனுக்கும் முத்துடைய மகளுக்கும் பிறந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணுறாரு. அப்போது முத்து குடும்பத்துக்கும் சம்பந்தமாகறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது செல்வி குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, தமிழரசு எத்தனை பேர் இருப்பாங்க. தமிழரசுலாம் நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன், ஒன்றுமே இருக்காது. அவங்க எந்த விதமான பந்தாவுமே தமிழரசுலாம் இல்லை. அருள்நிதி சினிமாவில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. உதயநிதி, அதுக்கப்புறம் செந்தாமரை, சபரீஸா, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நெட்வொர்க் கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்தீங்கனாலே கூட நிறைய பேர், ஒரு 100 பேர் வருவாங்க அந்த கிளைகளில். கலைஞர் குடும்பம்ன்றது பெருசு. கனிமொழி பையன், கனிமொழி கணவர், ரைட்டா, இது ஒரு தனி கிளை.
முக்காமுத்து தனி, செல்வி தனி, செல்வி, செல்வம். செல்வம் தான் வந்து நிறைய பத்திரிகையாளர்களையே ஹேண்டில் பண்ணவர், புரியுதுங்களா? அந்த அளவுக்கு செல்வம் தான் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் கலைஞரோட க்ளோஸ் ஆகுது காரணம் செல்வம் தான். அப்படிலாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்வாங்க. முரசொலி மாறன், தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், காவேரி இந்த மாதிரி. சார் இதுல எப்படிங்க சார் உதயநிதி சிஎம் ஃபேமிலி அவங்கள எப்படி இதுல இன்வால்வ் பண்றாங்க? அதுதான் ரத்தீஷும் ஆகாஷும் உதயநிதியோட ஃப்ரெண்ட்ஸ். நேச்சுரலி சினிமாவில், ஆனால் உதயநிதியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்து பண்ணுறாங்க. என்ன தெரியுமா தம்பி இதில் மேட்ரு? இது வந்து திமுக தேர்தலுக்கு ப்ரிப்பேர் ஆகி 1.5 மாதம் ஆச்சு. ஓகே, அப்படியா? 1.5 மாதத்துக்கு ஆச்சு. திமுக எல்லா தொகுதிகள்லையும் தேர்தலுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. மண்டல பொறுப்பாளர் போட்டாச்சு, வாக்குச்சாவடி முகவர்கள் போட்டாச்சு. இப்போ கூட இன்னைக்கு கூட பஞ்சாயத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு மாவட்ட பஞ்சாயத்தாக கவனிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இன்னைக்கு மயிலாடுதுறை முடிஞ்சிருக்கு, ரைட்டா? இது வந்து 1.5 மாதம் ஆச்சு. இப்போது வந்து இவங்க ரெடியாக இருக்காங்க. ஒரு 40 நாளைக்கு முன்னாடி வந்து சபரீசன் டெல்லிக்கு போனார். அப்பவுமே தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து உதயநிதியை டார்கெட் பண்ணி கொண்டு வராங்க, இடி ரெய்டை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு. இப்போது ரத்தீஷும் ஆகாஷும் இல்லை. இப்போ ஒரு அலிகேட் பண்ணுறேன்னு, ஆகாஷுக்கும் ரத்தீஷுக்கும் வந்து அமலாக்கத்துறை தான் தகவல் சொல்லி போயிடுங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னு நான் சொல்கிறேன். என்ன சொல்வீங்க? ரைட்டா? அவங்க வந்து யூஷுவல் டூர் போயிருக்காங்க. அதாவது வருஷம் தலைமறைவுலாம் இல்லையா? தலைமறைவுலாம் இல்லை, யூஷுவல் டூர் போயிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க தலைமறைவுன்னு, விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லாமே தவிர. அதிகாரிகளையும் அதிக அளவுல இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணி அவங்களுக்குமான மிரட்டல் இருக்கு. விசாகன்லாம் இதுக்கு தயாரானவர் தான். விசாகன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஐஏஎஸ் ஆஃபீஸர். சவுக் சங்கர் நினைக்கிற மாதிரி ரொம்ப வீக் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இல்லை. நீங்கள் அதிகாரிகளை இன்வால்வ் பண்ணுறது வந்து அதிகாரிகளுக்கும் அதிகாரிகள் செட்டப்புக்கும் மத்திய அரசுக்குமான மோதலை கொண்டு வரும், ரைட்டுங்களா? இன்னொன்று, அரசு ஊழியர்கள் இன்வால்வ் பண்ணுறாங்க, அரசு ஊழியர்களுக்கும் இதுக்கும் வரும். இவங்க சொல்கிறாங்க இல்லையா, எக்ஸைஸுக்கு தெரியாமல் சரக்கு விற்றாங்கன்னா, அப்படி சரக்கே விற்க முடியாது. ஏன்னா டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட் நிறுவனம், கடை வந்து கவர்மெண்ட் ஒர்க்கர் நடத்துகிறான். அங்கே அண்ணா தொழிற்சங்கத்துக்காரர் இருப்பான், திமுக தொழிற்சங்கத்துக்காரர் இருப்பான், சிஐடியு தொழிற்சங்கத்துக்காரர் இருப்பான். நீ ரகசியமாக கொண்டு வந்து வித்தினா அவன் என்ன பண்ணுவான்? ஆந்திரா சரக்கையும் பாண்டிச்சேரி சரக்கையும் கல்வராயன் மலை சரக்கையும் கொண்டு வந்து விற்பான். இன்னொன்று, இந்த எதிர்கட்சி தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்க ஆளுங்கட்சி பண்ணக்கூடியதை ஏற்கனவே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே பண்ண முடியாது. 10 ரூபா வாங்குறது அஃபென்ஸுன்னு கேட்டிங்கன்னா அஃபென்ஸ் தான். அது வந்து அது குடிகாரர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரைட்டா? இப்போ கேஸ் சிலிண்டர் எடுத்துன்னு வரவனுங்க 50 ரூபா நம்ம வீட்டுக்காரமாக கொடுக்குறாங்கன்னா கருணையின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. இவங்க போய் குடிக்கிறத வாங்கும்போது கொடு 10 ரூபா அப்படின்றது அவங்களுடைய மேட்ரு. 10 ரூபான்றதை வச்சு பெருசாக 10,000 கோடி வரைக்கும் நீங்கள் கதை கட்டுவீங்கன்னா கட்டுங்க, உங்களுக்கு ஒரு கதை தேவை. இது டெல்லியில் நடந்த ஊழலுக்கு ஈக்குவலாக டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலை, மணிஷ் சிசோடியாவை கைது பண்ண மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பொண்ணு கவிதா கைது பண்ணோன்னு நினச்சிங்கன்னா டெல்லியில் பிரைவேட் வகிச்சோம், ரைட்டா? அங்கே நடந்த முறைகேடுன்றது வேற. அங்கே நீங்கள் எக்ஸைஸ் இல்லாமல் கொடுக்கலாம், எக்ஸைஸோடு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம். இன்னொன்று, இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி மதுபான தொழிற்சாலைகள்லாம் இந்தியா முழுக்க சப்ளை பண்ணுற தொழிற்சாலைகள், ரைட்டா? வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ணுறதில்ல, பாண்டிச்சேரிக்கு பண்ணாதா, கேரளாவுக்கு பண்ணாதா, ஆந்திராவுக்கு பண்ணாதா, டெல்லிக்கு பண்ணாதா, பாம்பேக்கு பண்ணாதா? பண்ணும் ஃபேக்ட்ரி. ஸோ அதில் எக்ஸைஸ் அங்கே போகிறதுல மீறி இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே நீ பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸைஸ் தாசில்தார் அங்கே இருக்கான். ஒன்று. ரெண்டாவது, அரசாங்கமே வந்து வருமானத்தை, எக்ஸைஸ் வருமானத்தை நம்பி இருக்கும்போது எக்ஸைஸில் முறைகேடு பண்ணுறான்னா அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்காது. இன்னொன்று, கடைக்கு எக்ஸைஸை மீறி ஒரு சரக்கு வருதுன்னா அது இல்லீகலாக தான் விற்கணும். இல்லீகலாக நீ விற்று ரகசியமாக கணக்கு வேணா டாஸ்மாகில் 2 கணக்காக இருக்குது, ஒரு கணக்கு தானே இருக்கும். 2 கணக்கு வைக்க முடியுமா? அப்படி 2 கணக்கு வச்சா அவன் என்ன பண்ணுவான்? டாஸ்மாக் எம்ப்ளாயி அவன் வேற மாதிரி விற்பான், பாட்டிலுக்கு தண்ணி கலந்து விற்பான். கல்வராயன் மலையில் இருக்காங்கல்ல எங்கள் ஆளுங்க, கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில், அவன் சரக்கு விற்பான்.
மெத்தனால கலந்து விற்பான். ரைட்டா? வார்னிஷை குடித்தவன் கண்ணு போச்சுங்க, சிலர் வாங்கி வச்சுட்ட மூச்சு கூட நின்று போச்சுங்கன்ற மெத்தனால தான். மெத்தனால கலந்து விற்பான். என்ன உண்மை? ஒன்றும் பண்ண முடியாது. அன்கண்ட்ரோல்டாக போயிடும். மதுபான மார்க்கெட்டு, மதுபான நெட்வொர்க்கும் அன்கண்ட்ரோல். நைட்டு ஃபுல்லாக கடை வைக்கிறான், தப்பு தான். ரைட்டா? பாட்டிலுக்கு 50 ரூபா அதிகமாக வைக்கிறான், தப்பு தான். அதெல்லாம் முறைகேடு, ஊழல் 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 தான். டிரான்ஸ்போர்ட் எடுத்துன்னு போகிறதுல முறைகேடு நடந்திருக்குமானா நடந்திருக்கும், அதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் டெல்லி மாதிரி நீ ஒரு கேஸை இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியாது. டெல்லி வேற, தமிழ்நாடு வேற. இங்கே வந்த முறைகேடுகள்லாம் இதெல்லாத்தையும் உதயநிதி பேரில் கொண்டு உதயநிதி இதை கவனிச்சாரு, உதயநிதிக்கு தான் இது போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கேரக்டரைஸ் பண்ணி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோரன் அவரை சிறையிலே வச்சு எலெக்ஷன் நடத்தினாங்க. கெஜ்ரிவால் ரொம்ப லேட்டராக தான் வெளில வந்தார். பிரச்சாரம் பண்ண கூட அவருக்கு டைம் இல்லாத சூழல் இருந்துச்சு. அப்படி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் துணை முதல்வரையோ இல்லை முதல்வர் மீதோ அப்படி ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அவங்க ஆனால் எவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறாங்களோ, இது ஆன்டி பிஜேபி ஸ்டேட். இங்கே பாஜக எதிர்ப்பு தான் நிற்கும். பாஜக எது செஞ்சாலும் தப்பு. அது எங்கள் பெரியார் நல்லா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார், தந்தை பெரியார். ரைட்டா? ஹிந்து பத்திரிகையில் அண்ணா தலையங்க எழுத போகும்போது அண்ணா கிட்ட சொன்னாராம், நீ என்ன தலையங்க எழுதுவா, ஹிந்துவில் என்ன எழுதியிருக்கானோ அதுக்கு எதிராக எழுதாதான் கரெக்டு அப்படின்னாராம். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியினர், பிராமணர்கள்னு சொல்லக்கூடியவங்க, பாப்பான்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு எதிரான மனநிலையில் தோய்ந்த நாடு இது. நீ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணினா நீ மாட்டிப்ப. அது இன்னும் தான் பேக் ஃபயர் ஆகும். ஸ்டாலின் தமிழ்நாட்டோட அரசியல்வாதி மட்டும் இல்லை, ஒரு அகில இந்திய அரசியல்வாதி. இந்த நாட்டையே திரும்ப பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. உதயநிதி ஸ்டாலினும் அதே மாதிரி தான். ஸோ இவங்க மேலெல்லாம் நீ ஒரு கதையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். எங்கள் அண்ணன் சவுக்கு என்ன வேணா சொல்லுவார். ரைட்டா? பொள்ளாச்சி கேஸில் கூட சொன்னார். இது ஒரு சிலர் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சார், செந்தில் பாலாஜி பாஜகவுக்கு ஆதரவாக போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கசிய வர்றாங்க. அவரு கோர்ட்லேயே சொன்னாங்களே, செந்தில் பாலாஜி பாஜகவில் என்னை சேர்த்துக்க சொல்கிறாங்க, சேர்ந்தா என்ன இருக்கு. செந்தில் பாலாஜி அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. அவங்க ஒரு பல தலைமுறைக்கெல்லாம் சொத்து சேர்க்க வேண்டிய ஆட்களே கிடையாது. ஒரு தலைமுறை தான் அவங்களுக்கு, அதில் நல்ல பேர் எடுத்தால் போதும் அப்படின்னு வாழக்கூடிய டைப்பு தான் செந்தில் பாலாஜி. வேறு ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ரைட்டாக? குழந்தைகளும் ஒரு லிமிட்டெடு தான், அவ்வளோதான் பாலாஜி. அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. அவரு என்ன பேர் எடுத்து என்ன பண்ண போகிறார்? பாலாஜி பாஜகவுக்கு போய் நான் மத்திய அமைச்சராக கொடுத்துட போகிறாங்க. கொடுத்தாலும் என்ன இருக்குது, அடுத்த தடவை தூக்கி போட்டுருவாங்க. அண்ணாமலையே காணும், நான் ஆடு மாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். அண்ணாமலைட ஒரு மணின்னு ஒருத்தர், அண்ணாமலையெல்லாம் சாதாரணமா இடம் போட்ட முடியாதுன்னு. எங்க எங்க சார், மணி சார், அண்ணாமலை எங்க சார்? பாண்டே அதுக்கு மேல அண்ணாமலையெல்லாம் நீங்க சாதாரணமா பண்ண முடியாது. அண்ணாமலைன்னா அண்ணாமலை தான். பாண்டே என் தம்பி தான் பாண்டே. எங்க சார் அண்ணாமலை, எங்க சார்? இப்போ அண்ணாமலையுடைய ஆளு பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜனை தான் இவரு கூப்பிட்டு வச்சிருக்காராம், நம்ம நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை ஆட்கள் எல்லாரையும் அதே வார் ரூம் எல்லாம் வச்சிருக்காராம். அதே வார் ரூம் எல்லாம் வைப்ப, அதே ஜிங்சாக் ஜிங்சாக்லாம் வைப்ப. ஆனா அண்ணாமலை திரும்ப கொண்டு வர முடியுமா சார்? அதை விடு சார், ஒரு எம்பியாக்குங்க சார் அவரை. முடியல. அப்போ செந்தில் பாலாஜி மத்திய அமைச்சரானா அண்ணாமலையெல்லாம் பார்த்துட்டு அதே கரூர்காரர் எப்படிங்க பிஜேபி முடியாது. ஓகே சார், 26 தேர்தல் எப்படி சார் இருக்கும்? இந்த அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளால் அது எந்த பாதிப்புக்கு உள்ளாகுமா, இல்லை அது திமுகவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குமா? அமலாக்கத்துறை வழக்குகள் போடும் சார். அது திமுகவை பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ண தான் பார்க்கும். அதான் தாமரை எப்படியாவது மலர வைக்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதையும் மீறி திமுக ஜெயிக்கும். இவங்க எவ்வளோ, எங்கள் அப்பா சொல்லுவார், எதுக்கு
எதுக்குப்பா என்ன அடிக்கிற? அடிக்க தான்டா தங்கம். இவனுங்க அடிக்க தான் திமுகக்கு நல்ல பாயிண்ட்டு, வெற்றிகரமான ஒரு பாயிண்ட் வந்து பிஜேபி எதிர்ப்பு தான். ரைட்டா? நான் பயந்து ஒதுங்கிறதுக்கு, இன்கம் டேக்ஸ் கேஸை பார்த்து பயந்து ஒதுங்கிறதுக்கு அவனா நடிகர் விஜயாண்டா? இல்லை, இது உதயநிதி ஸ்டாலின். பொலிட்டிக்கலாக வந்து ட்ரெயினான ஒரு பர்சனாலிட்டி உதயநிதி. ஆனால் விஜய் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாரே சார், இவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்களோட அவங்க முதலாளியோட இருக்கிறாங்க. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அமலாக்கத்துறையா சார் வருது? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா தானே வருது. அவருக்கு Y+ சார் சவுக்கு சங்கர் மேல மாநில காவல்துறை கேஸ் போட்டு சார், அவன் அமலாக்கத்துறை எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான். அமலாக்கத்துறை இது வரைக்கும் கேஸ் போட்டிருக்கா சார் சவுக்கு சங்கர் மேல? அப்போ அண்டர்ஸ்டாண்டிங்கோட தானே இருக்கான். அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறதுன்றது வேற, தாக்குதல் என்பது வேற. மாவோ ஒன்று சொல்லியிருக்கிறார், எதிரி உன்னை தாக்குகிறான் என்றால் நீ மிக சரியாக இருக்கிறாய் என்ற அர்த்தம். ரைட்டா? எதிரி உன்னை அடிக்கணும். பெரியாரை இன்னைக்கு வரைக்கும் அடிக்கிறாரு சீமானை வச்சு. ஏன்? பெரியார் மிக சரியான ஆளு, அதனாலதான் சீமானை அடிக்கிறார். ரைட்டா? அப்போ எதிரி தாக்குறான். யாரு எதிரி? பிஜேபி எதிரி சீமானை யூஸ் பண்ணி வாய் வாடகையை வச்சு பெரியார் அடிக்கிறான். அப்போ பெரியார் சரியா இருக்காரு. இப்போ பிஜேபி சவுக்கு சங்கர்ன்ற மாதிரி சில வாய் வாடகைகளை வச்சு திமுகவை அடிக்குது, அமலாக்கத்துறையை வச்சு அடிக்குது. அப்போ திமுக சரியா இருக்கு. இவ்வளவுதான் சார் எங்க தமிழக மக்களோட நீதி. தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிறது இதுதான் சார், இதுதான். நயினார் வந்து எதையும் சாதிக்க போறது இல்லையா? அவர் பாஜக தலைவராக இருக்காரு. அவர் வந்து நீங்க ஒரு ட்வீட் வேற போட்டிருக்கிறீங்க, அதெல்லாம் அது உண்மையா? அவரும் வந்து அதே ஹனி ட்ராப்பை கையில் எடுத்திருக்காரு அண்ணாமலை. ஹனி ட்ராப் அவங்க பசங்களை கையில் எடுத்திருக்க. பாலாஜி விஜய்னு 2 பசங்களை வந்து ஹனி ட்ராப் வீடியோ பண்ணிட்டாராம் அமர் பிரசாத் ரெட்டி. ஓகே, அதை வந்து சொல்லிட்டாராம். இது நம்ம ட்வீட்டை படிச்சுட்டு நயினார் ஷாக் ஆகிட்டாராம். 24 மணி நேரம் அமர் பிரசாத் ரெட்டி அவங்க வீட்டில் தான் இருக்கான். ரைட்டா? நயினார் வந்து நயினாரா இருக்கணும். ரைட்டா? கொய்னாரா இருக்கக்கூடாது. அண்ணாமலை ஆட்களை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். அண்ணாமலை ஆட்களை கூடவே வச்சுக்கிட்டு அண்ணாமலை ரொம்ப நல்லவர் என்ன பயனா நயினாருக்கு? அண்ணாமலை வந்து கவுக்குற சப்ஜெக்ட். அண்ணாமலை தான் அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிக்கக்கூடிய ஒரே சக்தி அண்ணாமலை தான். அண்ணாமலை கன்ஃபார்மா தோற்கடிப்பார். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக ஒரு விரிவான பேட்டி, பல்வேறு கோணங்களில் இந்த செய்தியை அலசி உங்களை கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு கரிகாலன் ஐயா அவர்களுக்கு நன்றி.